குட் ஈவினிங் கைஸ். ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் 4 கிரியேட்டிங் ஃபார்ம்ஸ்னால் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தோம். இன்னைக்கு செஷனில் டாபிக் 5 காலண்டர்ஸ் அண்ட் சார்ட்ஸ். ஆரக்கிள் ஏபெக்ஸில் காலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறோம், காலண்டரில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, அதோட இன்டர்வல்ஸ்லாம் என்ன, அதோட காலம் அண்ட் டே லிங்க்ஸ்னால் என்ன, அதில் HTML SVC அப்புறம் வந்து கூகுள் காலண்டருக்குலாம் அந்த டேட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த செஷனில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு புது அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன், மை காலண்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ புது பேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலண்டரோட பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸோ இந்த காலண்டர் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். மை காலண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். SQL queryல ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் போடுறேன். இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸோட டெமோஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றினா ஒரு டீட்டெயில்ஸ். ஓகே, டிஸ்பிளேயில் என்னோடய டாஸ்க் நேம், ஸ்டார்ட், எண்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம இதை பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அந்த கேலண்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 2024 நம்ம கொடுத்த டாஸ்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த காலண்டர் வந்துருச்சு. அந்த காலண்டரோட ஸோ டைப் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் வந்து காலண்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது வந்து நார்மலாக எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நார்மல் பேஜில் ஒரு கிரியேட் ரீஜியன் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து டைப் வந்து காலண்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். காலண்டர் அப்படின்னு போடுறேன், காலண்டர்னு போட்டாச்சு. ஸோ இதில் SQL கொரியில் ஸோ நம்ம எழுதி வச்சு அந்த கொரியை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் எந்த மாதிரியான கொரிஸ்லாம் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது, சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொரிஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது இதோட ஆட்ரிபியூட்ஸில் நம்ம என்ன டேட்டாலாம் டிஸ்பிளே பண்ணணும், ப்ராஜெக்ட் வேணுமா, இதோட டாஸ்கோட நேம் வேணுமா, டேட் என்ன, ஸ்டார்ட் டேட் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ மினிமமாக என்ன தேவையோ அதை பற்றினா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு காலண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த காலண்டரில் வந்து ஒரு கொரியை அப்ளை பண்ணியாச்சு. அதோட ஆட்ரிபியூட்ஸில் டிஸ்பிளேல என்ன வரணும், ஸ்டார்ட் டேட்டில் என்ன வரணும், எண்டில் என்ன வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதோட ஃபுல் ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகே? ஸோ காலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த காலண்டரில் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதோட டே வைஸ் லிஸ்ட்டு அப்படிங்கிறது இங்கே வரும், ஓகே? இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மந்த் வைஸ் அப்படிங்கிறது வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் மந்த்துக்கு வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் வந்துக்கலாம். டுடே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் டேக்கு வந்து என்ன அப்படிங்கிறது இங்கே காட்டும். இன்றைக்கி October 8. இந்த October 8க்கு என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிம்பிளாக இப்போ காலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. கொரி எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு மந்த்து எப்படி போய் பார்க்குறது, டுடேலாம் எப்படி பார்க்குறது, மந்த் வியூவில் என்னென்ன இருக்குது, லிஸ்ட் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்க. அடுத்த செஷனில் காலண்டரோட ஆட்ரிபியூட்ஸ், ஓகேங்களா? காலண்டரோட ஆட்ரிபியூட்ஸு, அப்புறம் வந்து லிங்க் எப்படி கொடுக்குறது, இதோட பேஜ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகே? தேங்க்யூ.